ஹாய் வீவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஹாப்பி நியூ இயர். இந்த 2025 வந்து எல்லாருக்கும் சிறப்பாக இருக்க வாழ்த்துக்கள். இப்போ நாம் பார்க்க போகிறது எளிய வகையில் மட்டன் பிரியாணி செய்கிறது எப்படி. இப்போ நான் வந்து எண்ணெய் சட்டி காஞ்ச உடனே நெய்யும் எண்ணெயும் ஊற்றி காய விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இதில் வந்து இந்த பூவையும் இந்த இலை இந்த கறி சாமான் எல்லாம் போட்டிருக்கேன். இதில் வந்து நம்ம ஒரு பிஞ்ச் அளவு பெருங்காயம் போட்டிருக்கோம். இதில் வந்து கறி சாமான் எல்லாம் போட்டிருக்கிறோம். இது எல்லாம் காஞ்ச உடனே இதில் வந்து வெங்காயத்தை போட்டு வெங்காயம் நல்லா வதங்கணும். கண்ணாடி பதத்தில் வெங்காயம் வந்து கண்ணாடி கலரில் இருக்கணும். இதில் வந்து தக்காளி சேர்த்துக்கணும். தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கணும். தக்காளி வந்து மசிகிற அளவுக்கு வதக்கணும். நான் வந்து 1/2 கிலோ மட்டனை நல்லா வேக வச்சு 6-7 விசில் வர வரைக்கும் வேக வச்சு வச்சுருக்கேன். இந்த மட்டனை வந்து இதை வச்சு தான் நம்ம இப்போ பிரியாணி பண்ண போகிறோம். இங்கே வெங்காயம் தக்காளி வதங்குற நேரத்தில் நான் இப்போ வந்து இந்த அளவு இந்த படி அளவுக்கு 1.5 படி வெங்காயம் தக்காளி வதங்குற கேப்பில் இந்த அரைப்படியால் 1.5 படி அரிசி எடுத்து அலசி ஊற வச்சுருக்கேன். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து சேர்க்கணும். சேர்த்து வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இதில் வந்து நம்ம குக்கரில் வேக வச்ச 1/2 கிலோ கறியை சேர்க்கணும். இதை சேர்த்து நல்லா வதக்கணும். இது ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் இதோட நம்ம வந்து கருவேப்பிலை சேர்க்கணும். இப்போ கறி நல்லா வெந்த உடனே இதில் கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்க்கணும். அப்போ தான் கறியோட வாசனை அதிகமாக இருக்கும். கறி நல்லா வெந்த உடனே கொஞ்சமாக 2 ஸ்பூன் மல்லித்தூள் 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கணும். இப்போ கறி நல்லா வெந்த உடனே நம்ம குக்கரில் வேக வச்ச தண்ணியில் நம்ம 1.5 கப் அளவுக்கு அரிசி எடுத்தோம். அதில் வந்து 1 கப்புக்கு வந்து 2 அளவு தண்ணி. இப்போ நான் 1 படி தண்ணி ஊற்றிட்டேன். அதோட 3 டம்ளர் தண்ணி ஊற்றணும். ஊற்றிட்டேன். இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் நல்லா வலிச்சு போடணும். கறி வதக்கும் போது நிறைய பேர் தயிர் சேர்ப்பாங்க. இது வந்து சிம்பிளாக செய்கிறதுனால நான் என் வீட்டுக்கார் மட்டும் இருக்கிறதுனால நான் வந்து தயிர் சேர்க்கலை. இது மட்டன் பிரியாணிங்கிறதுனால நம்ம நெய்யும் அதிகமாக ஊற்றக்கூடாது, கொலஸ்ட்ராலாக இருக்கும். இப்போ இந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொத்தமல்லியும் கொஞ்சம் புதினாவும் தூவி மூடி வச்சிட வேண்டியதுதான். நம்ம இதை மூடுறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கணும். நான் வந்து குக்கரில் கறியை வேக வைக்கும் போதே கறியில் கொஞ்சமாக உப்பு சேர்க்கறதுனால இந்த தண்ணிக்கு ஏற்ற அளவுக்கு உப்பு எவ்வளோன்னு பார்த்து மட்டும் சேர்க்கணும். எப்படியும் இந்த தண்ணிக்கு இந்த அளவு உப்பு மட்டும் போதும். தண்ணி வந்து நல்லா கொதிக்குது. இதில் வந்து நம்ம வந்து இப்போ வந்து அரிசியை சேர்க்க போகிறோம். நம்ம வந்து இப்போ வந்து கொதிக்கிற தண்ணியில் ஊற வச்சுருந்த அரிசியை போடுவோம். தண்ணியில் நம்ம ஊற வச்சிருந்த 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்ச அரிசியை நம்ம இதில் சேர்த்துட்டு சேர்த்து கிளறி விடலாம். உப்பு பதம் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கணும். எனக்கு உப்பு கரெக்டாக இருக்குது, எப்படி இருக்குன்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கணும். இந்த ஸ்டேஜில் வந்து சாதம் வந்து நல்லா தண்ணி இழுத்துருச்சு. நம்ம வந்து இதில் வந்து இப்போ வந்து தம் போட போகிறோம். கேஸில் எப்படி தம் போடுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சாதத்தை எடுத்து இப்படி பார்க்குறப்போ கொஞ்சம் வெந்தா மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேஜ் வந்து நமக்கு வந்து தம் போடுறதுக்கு ஏற்ற ஸ்டேஜ். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. இந்த தோசைக்கல்லை வச்சுட்டு அதில் நாம் செஞ்ச பிரியாணியை தூக்கி வைக்கணும். வச்சு ஒரு மூடி போட்டு மூடிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு ஃப்ளேம் அரிசி போட்டு 10 நிமிஷம் ஆகிட்டு இப்போ நம்ம வந்து தம்மை வந்து எடுக்க போகிறோம். பார்த்தீங்களா எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பிரியாணி. இவ்வளோத்துக்கும் சிம்பிளாக செஞ்ச பிரியாணி இது. எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு. அரிசி உடையாமல் நல்ல சாதம் வந்திருக்கு. பீஸ் பாருங்கள் எப்படி இருக்குது. நான் போட்டது சின்ன சின்ன பீஸு.
எவ்வளோ சூப்பராக வந்துருக்குதுங்க. எல்லாரும் இந்த பிரியாணியோட இன்றைக்கி நியூ இயரை செலிப்ரேட் பண்ண வேண்டியதான். தேங்க்யூ.